ஹலோ மக்களே, டிஜிட்டல் திண்ணை ஸ்டாலினுக்கு எதிராக மோடியின் கே பிளான் அதிர்ச்சியில் ஆர்என் ரவி. வைஃபை ஆன் செய்ததும் நாடாளுமன்ற நேரலை லிங்க் இன்பாக்ஸில் வந்து விழுந்தது. அதை கொஞ்ச நேரம் பார்த்துவிட்டு சில எம்பிக்களுடன் சில உரையாடல்களை நிகழ்த்திவிட்டு வாட்ஸ்அப் தனது மெசேஜை டைப் செய்ய தொடங்கியது. கடந்த ஜூலை 27 புதிய ஆளுநர்கள் பட்டியலை குடியரசுத் தலைவர் மாநில வெளியிட்டது. அதன்படி தமிழ்நாடு மாநில ஆளுநர் ஆர்என் ரவி மாற்றப்படவில்லை. மற்ற 10 மாநிலங்கள் 2 யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநர்கள் மாற்றப்பட்டனர். சில வாரங்களுக்கு முன்பு தமிழ்நாடு ஆளுநர் ஆர்என் ரவி டெல்லி சென்று பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரை சந்தித்தார். தனது பதவி நீட்டிப்புக்கு குறித்து கோரிக்கை வைத்ததாக தகவல்கள் வந்தன. ஆயினும் அவரால் அப்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்திக்க முடியவில்லை. இந்த நிலையில் புதிதாக அறிவிக்கப்பட்ட ஆளுநர் நியமனங்களை வைத்து அடிக்கப்பட்ட அரசியல் பரபரப்பு டெல்லியில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஜூன் 30 வரை குஜராத் முதல்வர் அலுவலகத்தில் முதல்வரின் முதன்மைச் செயலாளராக இருந்து வந்த IAS அதிகாரி கைலாசநாதன் அப்பதவியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்றார். பிரதமர் மோடிக்கு மிக நெருக்கமானவர் இந்த கே என்கிற கைலாசநாதன். கேரளாவை சேர்ந்தவரான கே தமிழ்நாட்டின் ஊட்டியில் வளர்ந்தவர். சென்னை பல்கலைக்கழகத்தில் படித்தவர். தமிழ்நாட்டில் கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர். நன்றாக தமிழ் அறிந்தவர். அதன்பின் IAS தேர்வு எழுதி 1979 குஜராத் கேடர் IAS அதிகாரியாக பதவி பெற்றார். 2006 மோடி குஜராத் முதல்வராக இருக்கும்போது இவரை பற்றி அறிந்து முதல்வர் அலுவலகத்தில் கூடுதல் செயலாளராக சேர்ந்து கொண்டார். 2013 குஜராத் முதல்வருக்கு தலைமை முதன்மைச் செயலாளர் என்ற புதிய பதவி உருவாக்கப்பட்டு அதில் அமர்த்தப்பட்டார் கே. 2006 மோடியின் முதல்வர் அலுவலகத்தில் நுழைந்த கே 18 வருடங்களாக குஜராத் முதல்வர் அலுவலகத்தில் தொடர்ந்து பணியாற்றி கடந்த ஜூன் 30 தானாகவே முன்வந்து விலகினார். அரசின் ஓய்வு பெறும் வயதை 12 வருடங்களுக்கு முன்பே கடந்த கே குஜராத் அரசால் தொடர்ந்து பணி நீட்டித்து பெற்று வந்தார். இப்போது அவருக்கு வயது 71. மோடி குஜராத் முதல்வராக இருந்தபோது அவரது கனவு திட்டங்களை நிறைவேற்ற உதவியவர் கே. அதன்பின் மோடி பிரதமரான பிறகும் கூட மோடியின் கண்ணும் காதுமாக குஜராத் முதல்வர் அலுவலகத்திலே இருந்தார். மோடிக்கு பின் குஜராத் முதல்வராக வந்த ஆனந்திபென் பட்டேல், ரூபானி போன்றவர்களுக்கு கேவுக்கும் கருத்து வேறுபாடுகள் வந்தபோதும் இவர் மோடியின் ஆள் என்பதால் இவர் வெளிப்படையாக எதிர்க்க அவர்கள் துணிந்ததில்லை. இப்படிப்பட்ட மோடியின் கண்ணும் காதுமான அதிகாரி கேவுக்கு தேசிய அளவில் மிக உயர்ந்த பொறுப்பு அளிக்கப்படும் என்றுதான் அதிகாரிகள் வட்டாரத்தில் எதிர்பார்த்தனர். ஆனால் இவருக்கு சிறு யூனியன் பிரதேசமான புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. இது அதிகாரிகள் வட்டாரத்தில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான விவாதங்களில்தான் மோடியின் கே பிளான் என்கிறார்கள் டெல்லி வட்டாரத்தில். தமிழ்நாட்டில் ஆர்என் ரவிக்கு பதிலாக வேறு ஒரு ஆளுநரை நியமிக்க முதலில் திட்டம் இருந்தது. ஆனால் ரவியின் லாபிகள் காரணமாக அது சற்று தள்ளி போகிறது. நிர்வாக விஷயங்களில் மட்டுமல்ல, அரசியல் விஷயங்களிலும் கே கூர்மையானவர். குஜராத் அரசியல் மட்டுமல்ல, அரசியலிலும் மோடிக்காக அவர் பல வேலைகளை செய்துள்ளார். அந்த வகையில் நன்றாக தமிழ் தெரிந்த கேவை தான் தமிழ்நாடு ஆளுநராக ஆக்க மோடி விரும்பினார். ஆனால் அதற்கு முன் புதுச்சேரி துணைநிலை ஆளுநரான சிறிது காலம் பணியாற்றி அங்கிருந்தபடியே தமிழ்நாட்டின் அரசியலை ஸ்டடி பெறுமாறு மோடி கேவை அறிவுறுத்தியுள்ளார். 2026 தேர்தலுக்குள் கே தமிழ்நாடு ஆளுநர் நியமிக்கப்பட்டால் கூட ஆச்சரியமில்லை என்று டெல்லி தரப்பில் கூறுகிறார்கள். அது ஆர்என் ரவிக்கும் அதிர்ச்சி அளித்திருப்பதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். ஏற்கனவே திமுக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான ஸ்டாலின் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள பணிகளை தொடங்கிவிட்டார். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் 221 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கும் திமுக கூட்டணி தேர்தல் வேலைகளை தொடங்கிவிட்டது. இந்நிலையில் மோடியும் தமிழ்நாட்டில் கே மூலமாக சில ராஜதந்திர பணிகளை தொடங்கிவிட்டார் என்கிறார்கள் டெல்லி வட்டாரங்களில். என்ற மெசேஜுக்கு சென்ட் கொடுத்து ஆஃப்லைன் போனது வாட்ஸ்அப். தேங்க்யூ.